பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட நம்முடைய கண்களை மூடி நம் தேவனாய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உருவாக்கி நீங்கள் தேவனாய கர்த்தாவே, இதோ உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவர் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எங்களுக்கு நீ கிருபை கொடுத்துருக்கீங்களேப்பா, அதற்காக நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் பேச போகிறீங்க, அதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரை நீங்கள் பேசி இடைவிடுங்கப்பா, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, உம்முடைய கிருபையினால் முடிசூட்டுங்க, வழி நடத்துங்க. கிருபை இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட உங்களுக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த வசனத்தை எடுத்துட்ட பிறகு ஆண்டவர் முதல்ல வேறு விதமாக பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக என்னை கொண்டு சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்ம முக்கியமாக நம்ம தியானிக்க போகிற ஒரு அந்த பகுதி என்னன்னா, நீ நீதிமானை ஆசீர்வதித்து. ஆமென். ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு. ஆமென். நீதிமானுக்கு என்ன தகுதிகள் இருக்குது? ஏன் ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமான் என்றால் யார்? நீதிமானாய் எப்படி மாறுவது என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆமென். முதலாவது காரியம், நீதிமான்னா யார்? ஆண்டவர் யாரை நீதிமானாய் பார்க்கிறார் என்று வேதத்தில் பார்த்தோம்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவனுமா சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை பார்த்து, ஆமென், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக ஆண்டவர் கண்டார். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினாலே ஆண்டவர் அவனை நீதிமானாக அவர் பார்க்கிறதை நம்மளால வேதத்தில் பார்க்க முடியுது. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் கிரியையை வைத்து ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லி அவர் சொல்லலை, நீதிமானாய் அவர் பார்க்கல. அவனுடைய விசுவாசத்தை வைத்து, அவனுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோம்னா ஆண்டவர் அவனுக்கு கிரியை வச்சு ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனும் சரி, அவனுடைய தகப்பனாகிய தேராகவும் சரி, அவங்க எல்லாரும் விக்கிரகத்தை அவங்க செஞ்சு அதை விற்று அதை வணங்கி இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. 75 வயசு வரைக்கும் அவனுடைய தொழில் விக்கிரகத்தை செய்வது தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. ஆமென். அப்போ கிரியையினாலே ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கலை. இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தபடினாலே, எல்லாவற்றையும் விசுவாசித்தபடினாலே வேதம் சொல்கிறது, அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அப்போ விசுவாசம் என்பது ஒரு நீதிமானுடைய முதல் தகுதியாக இருக்குது. ஆமென். விசுவாசம்தான் ஒரு அநீதி உள்ளவனை, ஒரு துன்மார்க்கனை நீதிமானாய் மாற்றுகிறது. நீதிமானுக்கு முதல் படி என்னது? விசுவாசமே. விசுவாசம்னா என்ன? காணாதவைகளை இருக்கிறது என்று நம்புவது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம பார்த்ததில்லை, பரலோகத்தையும் பார்த்ததில்லை, நரகத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும். காற்றை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் காற்றை உணர முடியும், சுவாசிக்க முடியும். அதே சமயத்தில் கரண்ட்டையும் எல்லா நேரத்துலையும் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் தொட்டால் நிச்சயமாக ஷாக் அடிக்கும். ஆமென். உணர முடியும். அதே போல் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அன்றாட வாழ்க்கையில் அவர் நடத்தும் விதங்களை உணர முடியும். நாளைக்கு இந்நேரத்தில் காலையில் 10 மணிக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், இல்லை ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் இல்லை, ஆண்டுடைய கையில் இருக்குது. ஆமென். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் செயல்படுறாரு, அவருடைய தீர்மானம், அவருடைய டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு விஷயமும் சரி எல்லாமே ஆண்டுடைய கையில் தான் இருக்குது. ஆண்டவர் ஒரு விஷயத்தில் நினைக்காம ஒரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது.
ஆமென். அப்போது ஆண்டவருடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும். சில பேர் ஆண்டவரை பார்க்க முடியலைங்கிறனால கடவுளே இல்லை என்று சொல்லுவாங்க. கிடையாது. ஆமென். அதாவது நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு முதல் படியானது விசுவாசமே. வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறார் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்றும் அவர் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ விசுவாசங்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுடைய முதல் அடிப்படையான ஒரு காரியமாக இருக்குது. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறபடினாலே நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவளாக இருக்கணும். எந்த காரணத்துக்குன்னு விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. நீ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிச்சாலும் சரி, தேவனுக்கு என்று வாழுகிற விஷயமா இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு வர விஷயமா இருக்கட்டும், ஆராதிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம விசுவாசம் இல்லாமல் எதை பண்ணாலும் அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்காது. ஆமென். அப்போ முதல் அடிப்படை, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முதல் அடிப்படை ஒரு நீதிமானாய் மாற்றுகிற தன்மை எதுனா ஒரு விசுவாசமே. இரண்டாவது காரியம் என்னென்னா, ஒரு நீதிமானாய் நம்ம எப்போ மாற்றப்படுறோன்னா, இப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்ன? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். வேதத்தில் பார்க்குறோம், ரோமர் 5:9 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டபடினாலே நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தபடினாலே, நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தபடினாலே அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களை மாற்றுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் சில பேர் ஃபஸ்ட்டு ப்ராசஸோடு நின்றுவாங்க. ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கென்று வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்து சொல்கிறேனே, காந்தியை நம்ம எடுத்துப்போமே. காந்தி ஏசப்பாவை நம்பினார், விசுவாசித்தார் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் மலை பிரசங்கத்தை அவர் வாசிச்சுட்டு அந்த வசனத்தை நம்பி அவர் என்ன பண்ணார், உப்பு சத்தியாகிரகத்தை அவர் ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவளாக இருந்தார். அகிம்சை அந்த முறையை அவர் என்ன பண்ணார், பின்பற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமென். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. அதனாலே அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படலை. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது, அவங்களுடைய சாட்சி சரியில்லை. ஆமென். அதாவது அந்த காந்தி இருந்த நேரத்தில் கிறிஸ்தவருடைய சாட்சி இன்னும் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. அதனால் அவர் நெகட்டிவானதை தான் பார்த்தாரே தவிர பாசிட்டிவாக தேவனுக்கென்று வாழ்ந்த நல்ல மனிதர்களை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பார்க்க தவறிட்டார். ஆமென். சில நேரங்களில் அநேகர் அதாவது எந்த இடத்துல நெகட்டிவ்னஸ் இருக்குதோ அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க, ஸோ நான் இப்படி இருக்கிறேன், அதனால தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு நம்ம தேய்ச்சிக்கிறோம், ஆறுதல் படுத்திக்கிறோம். ஆனால் பாசிட்டிவிட்டிஸையும் நம்ம பார்க்க பழகிக்கணும். ஆமென். அதாவது ஒரு மனுஷன் சரியில்லைன்னாலே மொத்த பேருமே சரியில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர் ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. அப்போது கவனிங்க, அவர் விசுவாசித்தார், ஆனால் ரட்சிக்கப்படலை. அவர் பாவங்கள் இரத்தத்தினாலே கழுவப்படலை. ஆமென். அப்போது நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு வெறும் விசுவாசம் மாத்திரம் போதாது. அடுத்த கட்டமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே, அதுவே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான். அடுத்த ப்ராசஸாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அது கழுவப்படணும். ஆமென். நம்முடைய பாவங்களை விட்டு ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி அறிக்கையிட்டால் தான் ஆண்டவரை பாவங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால கழுவுவார். ஆமென். இந்த ப்ராசஸ், இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே அவர் வரலை. அவர் முதல்லையே நின்றுட்டார். ஆண்டவர் விசுவாசிக்க மட்டும் செஞ்சார். அடுத்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்கு அவர் முன் வரலை.
ஆமென். அடுத்து நம்ம பார்ப்போம். 3வது காரியம் என்னன்னா, அநீதிக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். ஆமென். 3வது காரியம், அநீதிக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து மீண்டுமாய் பிழைத்திருக்கிறது கர்த்தர் சொல்றார், தேவனுக்காக பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். நம்ம வந்து அதே போல் அநீதிக்கு நம்ம சாகணும். நம்முடைய பழைய மனுஷன் வந்து ஒளிந்து போகணும். புதிய மனுஷனாக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். சாகணுன்னே அது லிட்ரலாக டெத்து இல்லை. ஆமென். இது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வந்து பழைய வாழ்க்கை ஒளிந்து போகணும். ஆமென். யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு, அதாவது நம்ம வந்து மீண்டும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நம்ம மறுபடியும் பிறக்கணும், மீண்டும் பிறக்கணும். ஆமென். அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்களில் எல்லாருக்கும் நம்ம ஒரு விஷயம் தெரியும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு புதிய பேரை அதாவது விடுறத நம்ம பொதுவாக வைப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் வந்து மனுஷனுடைய பழைய வாழ்க்கை ஒளிந்து புதிய மனுஷனாய் அவன் மாற்றப்பட்டிருக்கான். ஆமென். அவனுடைய பழைய வாழ்க்கை, அவனுடைய பாவம் நிறைந்த கீழ்ப்படியாத துன்மார்க்கமான வாழ்க்கை ஒளிந்து புதிய மனுஷனாக, கீழ்ப்படிதல் உள்ளவனாக, பயபக்தி உள்ளவனாக, பசுத்தமானவனாக தன்னை வாழ்வதற்கு தேவனுக்கு அர்ப்பணித்தபடினாலே இப்போ அவன் புதிய மனுஷனாய் மாறி இருக்கான். அதனால தான் புதிய பேரை அவனுக்கு இடுறதை நம்மளை வேதத்தில் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சிமியோனுக்கு ஆண்டவர் பேதுரு என்று பெயரிட்டார். சிமியோன் என்றால் அதற்கு அர்த்தம் அழைப்பாய்பவன் என்று அர்த்தம். ஆமென். அவன் வந்து ஒரு நிலை இல்லாதவன், அழைப்பாய்பவன் என்று அர்த்தம். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிலையில்லாத தண்ணீரை போல இருந்த அவனை ஆண்டவர் உறுதியானவனாய், நிலையுள்ளவனாய் ஆண்டவனை மாற்றினார். ஆமென். அவனுடைய பேரில் மட்டும் இல்லை, அவனுடைய குணத்திலையும் ஆண்டவர் மாற்றினார். ஒரு காலத்தில் உணர்ச்சிசப்படக்கூடியவனாக இருந்தான், சின்ன சின்ன விஷயத்துலலாம் எமோஷ்னல் ஆவான், தேவன் மீது ரொம்ப அன்பு வச்சுருந்தான். அதே சமயத்தில் அவன் வந்து ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறதும் அவன் தான். அதே சமயத்தில் ஆண்டருக்கு பிரச்சனை வரும்போது முதல் ஆளாக ஓடி போனதும் அவன்தான். ஆமென். ஆண்டவர் கடலில் நடக்கிறாரு, உடனே நான் வர ஆண்டவர்னு சொல்லிட்டு மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுறான்? அவன் முந்திக்கிட்டு வரதும் நம்மளை வேதத்தில் பார்க்க முடியுது. உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை, நிலை இல்லாத ஒரு தன்மை அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் ஆண்டவர் மாற்றி ஒரு கற்பாறையை போல் ஆண்டவனை மாற்றினார். ஆமென். அவன் ஒரு கட்டத்தில் அப்புறம் முழுமையாய் அவன் மனம் திரும்புகிறான். அவன் வந்து இன்னும் ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறான். ஆமென். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு அப்புறமாக அவன் மறுதளித்ததே கிடையாது. ஆமென். கடைசியாக நம்ம வந்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் நம்ம வரலாற்றில் ஒரு சில காரியத்தை நம்மளால் கேள்விப்பட்டிருக்க முடியும். ஆமென். அவன் வந்து ஆண்டவரை நீங்கள் நேரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு சிலுவையில் அரைஞ்சிங்க, என்னை தலையில் நீங்கள் அரையணும்னு சொல்லி அவனாக வாயை திறந்து அவன் மரிக்கும் தருவாயில் கடைசி ஆசையாக அவன் என்ன பண்ணான்? இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் ஆண்டவருக்காக அவன் வந்து இரத்த சாட்சியாகி மரித்தான். இப்பொழுது அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது புதிய மனுஷனாய் ஆண்டவர் வந்து மாற்றுற தேவனாக இருக்கிறார். எவரையும் ஆண்டவர் வந்து புதிய மனுஷனாய் ஆண்டவர் மாற்றிய தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல அநீதிக்கு சேர்த்து நம்ம நீதிக்கு பிழைத்திருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு அறிந்தும் அறியாமையும் நம்ம இந்த 2 ப்ராசஸ்க்குள்ளே நம்ம இருந்திருப்போம். விசுவாசிப்போம், ஆண்டவர் இருக்கிறாங்கிற விசுவாசம் இருப்போம். நமக்கு வந்து அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருப்போம். ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம கழுவப்பட்டிருப்போம். சில நேரங்களில் ஆசி சபையில் கூட நிறைய நேரங்களில் போயிட்டு என் ரத்தத்தினால உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே அறிக்கிட்டு வாரந்தோறும் ஜோமுன்ட்டுலாம் போவாங்க. அதெல்லாம் சரிதான், நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே அவங்க போயிருக்க மாட்டாங்க. என்னென்னா அநீதிக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. ஆமென். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க சொல்லி திருப்பி அதே பாவத்தில் போய் முழுகிறது எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லையே. அதே சேர்ச்சில் போய் திருப்பி இருக்கிறது
திருப்பி திருப்பி வாரந்தோறும் வந்து நம்ம என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு திருப்பி வாலண்டரியாக அங்கே அந்த சேத்துல போய் விழுறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அநீதிக்கு சாகணும். நம்முடைய அந்த பாவத்தை, நம்ம பாவம் கழுவப்பட்டுருச்சு, திருப்பி அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டாரு, அதற்குரிய தண்டனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் திருப்பி அந்த பாவத்தையே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த அதுக்குரிய தண்டனை தான் கிடைக்கும். நம்ம பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் வந்து அந்த உன் பாவம் ஸ்திரியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம அநீதிக்கு நம்ம சாகணும், அநீதிக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறவளாக நம்ம மாறணும். அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம நிச்சயமாக நீதிமானாக, ஒருவேளை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் ஒரு சிலருக்கு யாருக்காக இருக்குமே என்றால் ஆண்டவர் துன்மார்க்கமான வாழ்க்கையை மாற்றி நீதிமானாய் ஆண்டவர் மாற்றி அந்த நீதிமானாய் இருக்கிற நம்ம கடைசி வரைக்கும் நீதிமானாய் இருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டு ஏதோ கொஞ்ச காலம் கத்திர இடத்துல இருந்துட்டு பின்வாங்கிறதுல பிரச்சனை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம மரிக்கும் வரைக்கும் இயேசுடைய வருகை வரைக்கும் நம்ம நீதிமானாக இருந்தோம்னா தான் நம்மளால் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம அநீதிக்கு செத்து நம்ம நீதிக்கு நம்ம பிழைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உருவாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இதோ உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ அப்பா நீதிமான் என்றால் யார், நீதிமானுக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது, ஆண்டவரே நீதிமானுடைய தகுதிகள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோமே அப்பா. நீதிமானுடைய முதல் தகுதி விசுவாசம், 2வது தகுதியாக அப்பா அவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறான் என்றும் அப்பா, அது மட்டும் இல்லாமல் அவன் நீதிக்கு செத்து ஆண்டவரே அநீதிக்கு அநீதிக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமே. இந்த 3 தகுதிகளும் ஆண்டவரே உடையவெல்லாம் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபிச்சிங்கப்பா. ஆண்டவரே தேவனை ஆசீர்வதிங்க. இப்போ தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்குள்ளே அப்பா வளர்வதற்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, கிருபிச்சிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.